அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் கிருஷ்ணவேணி. ஒவ்வொரு பயிற்சி நம்ம மிக சிறப்பாக பார்த்துட்ருக்கோம். குருமகா பயிற்சியை சிறப்பான பலாபலன்கள் பரிகாரத்துடன் பார்த்தோம். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது சனி மகா பயிற்சி. இப்போ ஒவ்வொரு கிரகமும் 9 கிரகமும் மாதக்கோள்களாக பெயரக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல் வருடமாக பெயரக்கூடிய அமைப்பும் உண்டுங்க. இந்த விதத்தில் நம்ம இப்போ பார்க்க போகிறது சனி மகா பெயர்ச்சி. சனி பகவான் அப்படிங்கிறது காலதேவனுக்கு 10, 11க்கு உரியவர். அதாவது மகரத்திற்கும் கும்பத்துக்கும் அதிபதியாகவும் ஆதிக்கமாகவும் விளங்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவானை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு பயப்படக்கூடியவரா, ஒரு அச்சம் தரக்கூடியவரா அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க. நிறைய பாடம் படிப்பினை, நல்ல விஷயங்களை தர்ம சிந்தனையோடு நீதியை புகட்டக்கூடியவர் தான். இப்படி தான் ஒரு மனிதன் வாழணும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டாக நமக்கு வாழக்கூடிய அமைப்பை சொல்லக்கூடியவர் தான். அதனால தான் 30 ஆண்டுகள் ஒவ்வொரு ராசி கட்டமாக 2.5 ஆண்டுகளாக பயணித்து வரக்கூடியது. இதிலையும் வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அப்போ இந்த திருக்கணிதப்படி மார்ச் 29ஆம் தேதி கர்மக்காரகன், ஆயுள்காரகன், தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் பெயரக்கூடிய அமைப்பு மார்ச் 29ங்க. 2025 இந்த ஆங்கில புத்தாண்டில் இந்த வருடம் 4 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது. குரு மகா பெயர்ச்சி, சனி மகா பெயர்ச்சி, ராகு கேது பகவானுடைய பெயர்ச்சி. அப்போ சனி பெயர்ச்சி அப்படிங்கும் பொழுது நமக்கு ஒரு பயம், அச்ச உணர்வுலாம் இருக்கணுமா? வேண்டாம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் மிக சிறப்பாக அற்புதமாக பெயர்ச்சியுடைய பலாபலனை நம்ம சொல்லுறோம். அனைவரும் கேட்டுக்குங்க. மேசம் முதல் மீனம் வரை நீங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர் ஒரு ஃபேமிலியில் 4-5 பேர் இருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் இது பயன்படும் விதத்தில் அமையுங்க. அப்போ ஒரு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிலேயே சனி பகவான் வீட்டிற்கக்கூடிய கிரகமாகவும் அதோடைய ஆதிக்கமாகவும், இப்போ மகரம் அதிபதி, கும்பத்துக்கும் ஆட்சி உச்சம் இந்த மாதிரி அதிபதி அப்படின்னு சொல்கிறோம். சனி பகவானுடைய உச்சம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு எங்கன்னா துலாம்லங்க. காலதேவனுக்கு 7ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் உச்சம் பெறுகிறார். இப்படி பெறக்கூடிய அமைப்பு நமக்கு என்னென்ன பலாபலனை தரும், பயத்தை கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். அப்போ சனி பகவான் என்ன ஒரு விஷயத்தை கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுப்பார். என்னென்ன எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களாக சித்திய பண்ணுவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஜென்ம சனி, குடும்ப சனி, வாக்கு சனி, அதே போல் முயற்சி பாவகத்தில் போகக்கூடிய சனி, 7 நாட்டு சனி, விரயச்சனி, அர்த்தமாஸ்த சனி, 12ஆம் பாகம் இருக்கக்கூடிய விரயச்சனி, அதே போல் பாதச்சனி, இப்படி எல்லாம் சனி பகவான் ஒவ்வொரு பாவகமாக அமரக்கூடிய விஷயத்துக்கு உண்டு. இது பொதுவாக எல்லா சனி பகவானும் எல்லா பாவகத்துக்கும் எப்படியெல்லாம் அமர்றார் அப்படிங்கிறத தொடர்ந்து நீங்கள் ஷேர் பண்ணி லைக் பண்ணி இந்த வீடியோவை தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நம்மளுடைய பலாபலனை தெரிஞ்சுக்கலாம் பரிகாரத்துடன். சிவாய நம. கடகராசி நேயர்கள், அன்பு, பண்பு, பாசம், தாயுள்ளம் கொண்டவங்க. காலதேவனுக்கு 4ஆம் பாவகம் அற்புதமான இடமுங்க. ஏன்னா வீடு, வண்டி, வாகனம்னு சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தான். கிட்டத்தட்ட எல்லா கஷ்டமும் பட்டு நிம்மதியாக இருக்க முடியாமா, மன கஷ்டம், உடல் கஷ்டம், பண கஷ்டம், அப்படியெல்லாம் பாடுபட்டவங்க யாருன்னா கடகராசி தான். நிறைய ஜாதகம் பார்க்க வந்தாங்க. ஒவ்வொரு பெயர்ச்சியும் ஆண்டு பெயர்ச்சியாக 2.5 ஆண்டு பெயரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எப்படின்னா சந்திரனுடைய ஆதிக்கம் கொண்ட ராசி. மனசை பாதிச்சிட்டிங்க. நிறைய பேர் மனக்குழப்பம், எப்பம்மா நமக்கு தீர்வு வரும், எப்போ எல்லாம் நமக்கு நல்லது கிடைக்கும்னு பெரிய புலம்பல் அப்படிங்கன்னே சொல்லலாம். இனிமே தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையாக இருங்க. 4 பேர்த்துக்கு எடுத்துக்காட்டாக வாழ போகிறீங்க. குடும்பத்தில் இருந்த கெட்ட பேர், அவதூறு, கடன் பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர போகக்கூடிய காலம். அப்போ கடகராசி பயப்பட வேண்டாம். மனதைரியத்தை கொண்டு வாங்க. பூச நட்சத்திரம், வடலூர் வள்ளலாரை நல்லா தியானம் பண்ணிக்கோங்க.
அவருடைய நாமத்தை சொல்லிக்கிங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. பயம் போயிடும். எல்லாருக்கும் நல்லது செய்யணும், குடும்பத்துக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், விட்டு கொடுத்து போகணும். இந்த மாதிரி தர்ம சிந்தனை யாருக்குன்னா கடகராசிக்கு தான் நிறையா இருக்குங்க. உங்களை உயர்வாக இனிமேல் உயர்த்திக்கக்கூடிய காலகட்டங்கள், படிப்படியாக கஷ்டம் நீங்கக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா 9ஆம் பாவகம் பாக்கியஸ்தானத்துக்கு மீனத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அற்புதமான விஷயத்தை கொடுக்க போகிறார். சனி பகவான் பாக்கியத்துக்கு வரார் அப்படின்னா 9ன்னு அர்த்தம். 7க்கும் 8க்கும் உடையவர். உங்களுடைய மகரத்துக்கும் கும்பத்துக்கும் உடைய கலத்தரஸ்தானம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அமைப்புக்கும் அஷ்டமத்து ஸ்தானம் அப்படிங்கக்கூடிய அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் 9ஆம் இடம் குருவுடைய இடத்துக்கு வரார். அப்போ பாக்கிய சனி 90% டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னிலிருந்து நல்லா இருக்கும். ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் வரும். கடகராசிக்காரங்களாம் நல்ல உற்சாகமாக சோம்பேறித்தனம் இல்லாமல் பாடுபடுங்க. அரசு பிரமுகர் பிரபலிய யோகங்கள்லாம் வரப்போகுது. மக்கள் தொடர்பு வருங்க. மக்களிடையே நல்லா கையை ஆட்டி காலாட்டி நல்லா அருமையாக நல்ல பேர் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும். என்னதான் கோச்சார கிரகங்கள் பயணமாக இருந்தாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கணும். இது எல்லா ராசிக்காரருக்கு சொல்கிறோம். ஏன்னா உங்களுடைய ஜனன சனி பகவானுக்கு இது எத்தனாம் இடத்துல அமருது, லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்குதுங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். அப்போ உங்களுடைய ஏன் இவ்வளவு யோகமாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா உங்களுடைய 11ஆம் இடத்தை அவர் பார்க்குறார். அப்போ லாபத்தில் சில லாப நஷ்ட கணக்கில் கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வேண்டாம். கடன்லாம் தீரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிற விஷயம். உங்களுடைய முயற்சி ஒவ்வொன்றுக்குமே இனிமேல் ஒரு பல மாற்றம் கொடுக்கும். தடுமாற்றம் இருந்தவங்களுக்கெல்லாம் பல மாற்றம்ங்க. இயற்கை வசதிகள், விவசாயத்துறையில் இருக்கிறவங்க, புதிய முயற்சி செய்யக்கூடியவர்களை சட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம். பயப்பட வேண்டாம். அள்ளி வழங்கக்கூடிய வாரி வழங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்கள் குழந்தைகள் கல்விக்காக சின்ன விரயங்கள் அலைச்சல் வரும். இந்த கல்லூரியில் போடலாமா, அந்த காலேஜில் போடலாமா, இந்த ஸ்கூலில் போடலாமான்னு சின்ன அலைச்சல்கள் விரயங்கள் குழந்தைகள் பிள்ளைகள்னால நடக்கும். கல்வியில் படிக்கக்கூடிய குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. என்ன மார்க் வாங்கணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த கடைசி நிமிஷத்தில் படித்தேம்பாங்களா, அது மாதிரி படித்து கோல் அடிக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் இருக்குது. பயப்பட வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காருக்கும் நம்ம பரிகாரமும் சொல்கிறோம். அப்போ கடகராசிக்காரங்க மனதளவில் தைரியத்தை வளர்த்துக்குங்க. இசைத்துறை, கலைத்துறை, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அபாரமான வெற்றி, நல்ல புதிய வாய்ப்புகள் வரும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்புகள் வரும். ஃப்ளைட்லாம் நம்ம போகக்கூடிய அமைப்பு வந்துடும். இனிமேல் போகாதவங்களுக்கெல்லாம் வெளிநாடு அதர் பாஷை பேசக்கூடியவங்களாம் உங்களுக்கு நட்பு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் வருவாங்க. புதிய நண்பர்கள்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள். இந்த 2.5 ஆண்டு ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதமான ஒரு விஷயத்தை கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்கும். கடகராசிக்கு பொறுத்திருந்து பாருங்கள். உங்கள் ஜாதக கட்டத்தையும் பார்த்துக்கணும். ஏன்னா என்ன நட்சத்திர பாவங்க வாங்கியிருக்கு, சாரம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது. அப்போ இந்த பாக்கியமெல்லாம் அப்படிங்கும்போது பொன்பொருள், அதே போல் பூர்வீக சொத்தில் தடுமாற்றம் இருந்தவங்க, கெட்ட பேர் இருந்தவங்கள சரியாகும். குலதெய்வ வழிபாடு அனுகிரகமும் கிடைக்கும். இந்த ஏப்ரல்லேருந்தே உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைச்சவே எல்லாமே கிடைச்ச மாதிரி. அப்பா வீட்டு வழியில் அப்பாவுடைய பிளெஸ்ஸிங் கிடைக்கும். தாத்தா வழி இது மாதிரி அவங்க வர்க்கமெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா மேன்மைக்கு வரணும்னு ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய அமைப்பு. யாருக்காவது வருமானமும் வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. அப்போ சொந்த தொழில், புதிய முயற்சி செய்யலாம். கூட்டு முயற்சி, கூட்டு தொழில் செய்கிறவங்க மட்டும் மற்றவங்களுடைய ஜாதகத்தை நமக்கு நல்லா இருக்குமான்னு பார்த்துக்கோங்க. உங்களுடைய தடைகள்லாம் நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எவ்வளோதான் இருந்தாலும் நமக்கு பரிகாரம்னு சொன்னால் தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. ஸோ நம்ம இந்த கடகராசிக்காரர் எல்லாத்துக்குமே ஜலம் இருக்கக்கூடிய சிவன் கோயில் அப்படிங்கும்போது கரூர் மாவட்டத்தில் பிரம்மானந்தா சுவாமிகள் இருக்கிறார். நெரூர் சதாசிவம் அந்த ஜீவசமாதியாக இருந்து சிவன் அங்கே ஆலிங்கனமாக ரொம்ப அழகாக லிங்கம் இருக்கும். அவரை போயிட்டு திங்கட்கிழமை அல்லது சனிக்கிழமை ஒரு நாள் வழிபாடு எடுத்துகிட்டு அங்கே அன்னதானத்துக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச கைங்கரியம் ஒரு பண உதவி செஞ்சுட்டு வாங்க. பிரசித்த பெற்ற கோயில், நிறைய குருமார்கள் ஆச்சாரியார்களும் வழிபட்ட ஸ்தலம். அதே போல் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக கடகராசிக்கு தேவை அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தொடர்ந்து லலிதா சரசரநாமம்
அம்பாளுடைய தாயாருடைய அந்த பாடலை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கேட்டுகிட்டே வாங்க. எத்தனை வருஷம்னு கேட்கக்கூடாது, நீங்கள் ஒரு 2-3 வருஷம் கேட்டுகிட்டே வரணும். ஏன்னா சனி பகவான் அஷ்டமத்து சனியில் படாத பாடுபட்டிருக்கீங்க. அப்போ இனிமேலும் நம்ம படக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த மாதிரி பரிகாரம் சொல்கிறது. ஸோ அம்பாளுக்கு நீங்கள் அபிஷேகத்துக்கு தரலாம். அதே போல் லலிதா சரஸ்வரநாமம் கேட்டுகிட்டே வாங்க, சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கும். மேற்கொண்டு உங்களுடைய சந்தேகம், ஜாதகத்துடைய முழு பலாபலன் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளேல என்னோடய ஃபோன் நம்பர் வருது, நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அம்பாளுடைய அனுகிரகமும் ஈசனுடைய ஆசீர்வாதம் எல்லா வல்ல எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும் என்று வாழ்த்தி வணங்கி, கடகராசி நேயர்களுக்கு சிறப்பான அம்சத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்த ராசிக்கு பார்ப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.